ஹலோ வியூவர்ஸ், வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே பர்பன் பிஸ்கெட் வச்சு எப்படி சாக்லேட் கேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு நான் இன்றைக்கி 20 ருபீஸ் பர்பன் பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பர்பன் பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்போ நான் பவுடராக அரைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிஸ்கெட்டில் இருக்க சுகர் நீங்கள் கேக் பண்ணும்போது சுகர் பத்தாது, கம்மியாக தெரியும். அதனால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பவுடர் கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பை சைடில். இப்போ 1 கப் மில்க் எடுத்து இந்த பவுடரில் போட்டு எக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா க்ரீமாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்களே வீட்டில் கேக் செஞ்சு கொடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி. வெறும் ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சு நம்ம அழகாக பண்ணிடலாம். அண்ட் நமக்கு எக்கும் தேவையில்லை, ஓவனும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடணும்னு நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரம் இருக்குது இல்லையா, இட்லி தட்டு, அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இட்லியாக கூட ஊற்றி கொடுத்து விடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த மிக்சரை மாற்றிக்க போகிறேன். இந்த பக்கம் இட்லி குக்கர்லேருந்து நல்லா ஆவி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா, நல்லா உள்ளே சூடாகிடுச்சு, தண்ணி நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நான் இது மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுறேன் டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது வச்சுட்டு இது மேலே ஒரு கிளாத் வச்சு மூடிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு கேக் கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.